ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாலம் டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டேவோடைய மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா புட்டு, நேற்றுக்கு வச்சுருந்த சாம்பார், பொரியல், ரசம் எல்லாமே மீதம் இருந்தது. கூட கொஞ்சமாக லெமன் ரைஸ் செஞ்சு இன்றைக்கி மதியம் லஞ்சை அமோகமாக முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சதீஷ் அண்ட் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஷோ பீசஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப வருஷமாக இது நம்ம கூட இருக்குது, ஆனால் என்றைக்குமே இதெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் இந்த மாதிரி தனியாக வச்சு அதுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தப்போ ரொம்ப அழகு என்ஹான்ஸ்டாக தெரிஞ்சது எனக்கு. ஸோ அப்போ தான் ஞாபகம் வந்தது, நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு பாட்டில் அழுகுன பச்சை மிளகா, புதினா, தக்காளி எல்லாமே போட்டு எல்லா செடியுமே ஒரே பாட்லேயே இருந்தது. சரி குடுகுடுன்னு கடைக்கு போய் 10 கிலோ மண்ணை 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நான் செடி வைக்கிறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணி கொஞ்சமாக தனியா, வெந்தயம், புதினா எல்லாமே நட்டு வச்சுருக்கோம். அடுத்த வீடியோஸில் எப்படி வளைஞ்சிருக்குன்னு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.